ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிராப் பொரியல் தான். இங்கே இந்த கிராப் மீட் தனியாகவே கிடைக்கும். ஸோ வாங்கி நாங்கள் முட்டை பொரியல் மாதிரி பண்ணியிருக்கிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நம்ம பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராப் மீட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நாம் 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் கிராப் மீட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா உடைச்சி அதெல்லாம் கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறினதுக்கு அப்புறமா இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால நான் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த கிராப் கூட கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போது இதில் இந்த கிராபுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு பார்த்தே சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே இருங்க. அடுப்பை குறைவாகவே வச்சுட்டு நீங்கள் கிளறி விடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். இது நல்லா வேகிற வரையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்படி இப்போ நம்மளோட கிராப் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. இப்போது நம்மளோட நண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்டு பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.